தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில மைய முடிவின்படி கிராம ஊராட்சி செயல்களை தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து அரசாணை வெளியிடும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டம் சென்னையில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து தற்பொழுது 22 நாட்களாக சென்னையில் நாங்கள் தங்கியிருந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார் என்று தினசரி நாங்கள் காத்திருக்கும் வேளையிலே இன்று வரை அதற்கான அரசாணை வழங்கப்படவில்லை. கிராம ஊராட்சி செயலாளர்களை வரை பொறுத்த மட்டில் 2018ஆம் ஆண்டு முதல் முறையான காலமுறை ஊதிய கட்டிலே இருக்கின்றோம். எங்களை போன்று அரசு துறையில் இருக்கின்ற பலதுறை பணியாளர்கள் இதே சி கிரேட் ஊதியத்தை பெறுகின்ற பணியாளர்கள் 15,900 50,400 என்று பெறுகின்ற பணியாளர்கள் ஊதிய குழுவின் பரிந்துரைக்குட்பட்ட ஊதியத்தை பெறக்கூடிய அந்த பணியாளர்கள் அனைத்து சலுகைகளையும் பெற்று வருகிறார்கள். தமிழ்நாட்டில் இதே ஊதிய விகிதத்தில் ஊராட்சி செயலர் மற்றும் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு எந்த அரசு சலுகையும் அனுபவிக்காமல் பணிக்காலத்தில் ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எங்களுக்கு விடுப்பு விதிகள் கிடையாது, பிடித்தங்கள் கிடையாது, எந்தவித ஓய்வூதிய பலனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இதே ஊதியம் பெறுகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் அனைத்து சலுகைகள் இருக்கிறது. இதை நாங்கள் அரசாணையாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றுதான் நாங்கள் 22 நாட்களாக சென்னை நகரிலே நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம். நாங்கள் போராட்டம் நடத்துவதன் விளைவாக கிராமங்களிலே பல இடங்களில் குடிநீர் விநியோகத்தில் பிரச்சனை இருக்கிறது, தெருவு விளக்குகள் பராமரிப்பில் பிரச்சனை இருக்கிறது, சாக்கடை தூர்வாராமல் அனைத்தும் இருக்கின்றன. பல பிரச்சனைகளை பொதுமக்கள் அனுபவித்து வருகிறார்கள். நாங்கள் இங்கே சென்னை நகரிலே நாங்களும் எங்களுடைய வாழ்வியலே மாறுதலாக இருக்கிறது, மிக கடினமாக இருக்கிறது. எங்களுடைய பெண்கள் எல்லாம் மிக சிரமப்படுகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் முடியக்கூடிய இந்த விஷயம் தகுதியான ஒரு ஓய்வூதிய திட்டமான தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயல்களை இணைத்து அரசாணை வெளியிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை மையப்படுத்தி மேலும் நாங்கள் போராட்ட களத்தை தீவிரப்படுத்துவோம். நாளைய தினம் முதல் இன்னும் அளவுக்கு அதிகமான ஊராட்சி செயலர்கள் வருகை தர இருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த அரசாணையை வெளியிட்டு ஊராட்சி செயல்களின் வாழ்வாதாரம் காக்க கனிவோடு வேண்டுகோள் விடுக்கிறோம்.